சாத்திரிக்கு அங்கே போக சொல்கிறார், உனக்கு முதலாவது வர லவ் வந்து இந்த லைஃப்பில் நடக்காது, அதை நீ கட்ட மாட்டா என்று. அந்த பிள்ளை அதில் சரியான ஒரு தீவிரமான பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேக்க இவர் இப்படி சொன்னோன்னே அந்த பிள்ளை நான் அப்போ நெச்சவனை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் தற்கொலை செய்துட்டான். அப்போ நான் நக்கலாக கேட்குறது பொம்பளை பிள்ளைகளை, உங்களால் அப்படி அன்பன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ ஒரு 45 வயசு மாமா அல்லது ஒரு 65 வயது தாத்தா வேறு லெவலில் உங்களை அன்பு செலுத்துவார், நீங்கள வேறு காதலிப்பீங்களாண்டா சிரிப்பினம் என்ன நிறுவனம் அப்படி கேட்குறீங்க. இப்போ வந்து லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை விட பெஸ்டி க்ரஷ் சிச்சுவேஷன்ஷிப். இப்போ எங்களோட பிரச்சனை என்னென்னா, டிக்டாக்ன்ற ஒரு செயலி, ஒரு சமூக வலைத்தளம், சைனாண்டு ஒரு ஆப். அந்த ஆப்பில் வார ஆக்களை பார்த்துட்டு நாங்கள் கவர்ந்தெழுக்கப்படுறோம், காதலிக்கிறோம், லவ் ஆகிறோம். அல்லது இந்த இடைவெளியிலான வயசில் வந்து இப்படியான ஃபீலிங் வெராட்டி தான் எங்களுக்கு வந்து ஏதோ ஹார்மோன் டிஸார்டர்னு நாங்கள் நினைப்போம். காதலண்டா என்னென்று நீங்கள் பெற்றாரும் பிள்ளைகளோட கதைக்க வேண்டி இருக்குது. இதை நாங்கள் ஒரு ரகசியமான பொருளாக எங்களோட சமூகத்தில் வச்சிருக்கிறதும், எங்களோட இந்திய சினிமா முக்கியமாக இதே ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாகவும் ஒரு அசாதாரணமான ஒரு விடயமாகவும் காட்டுறதால டீனேஜில் லவ் பண்ணுறது வெராட்டி தான் பிரச்சனை. வர வேணும், ஆனால் அது எப்படி ஆரோக்கியமாக நாங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. முதலாவது வார காதல் சக்ஸஸ் ஆகுமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட். முதல்ல ஒரு பொருள் மீது எனக்கு ஆசை வருது, ஒரு நடிகை, சினிமா நடிகை மீது ஆசை வருதுண்டா அவரை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அவரை வந்து நான் க்ரஷ்ன்னு வைக்கலாம். இப்போ ஒரு சினிமா நடிகையை பார்த்து அழகாக இருக்கிறான்னு சொன்னால் அவர் க்ரஷ்ன்னு வைக்கலாம். என்னோட பொருளாதார வசதி இல்லைன்றோடனே நாங்கள் அதை வேறு விதமாக களவோ அல்லது இன்னும் எடுத்து அதை கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு அற்புதமான காணொலியில் இன்றைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஒரு மிகவும் மனதுக்கு இனிமையான ஒரு வயல்வெளியில் நிற்கிறேன். எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தென்மராட்சி பகுதியின் உசன் பகுதியில் இருக்கிற வயல்வெளிக்கு தான் நிற்கிறேன். ஒரு அற்புதமான விடய தலைப்போடு உங்களோட இன்றைக்கு கதைக்கு இருக்கிறேன். முக்கியமாக அண்மையில் வந்து சாவகச்சேரி பிரதேசத்தில் வந்து டிக்டாக்ல அறிமுகமான காதலனுக்காக வீட்டில் இருக்கிற உறவினர் வீட்டில் இருக்கிற நகைகளை திருடி அதை விற்று மோட்டார் பைக் எடுத்து கொடுத்த அந்த சம்பவம் வந்து பலத்து பேசுபொருளாக இருந்தது. இந்த தலைமுறையினர் காதல் என்றால் என்ன, காதலிக்கிறது தப்பா, ஒரு ஆளில் மட்டும்தான் காதல் வருமா, இப்படியான விடயங்களை கதைக்க சொல்லி நிறைய பேர் என்னோட தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தார்கள். இந்த தலைமுறைக்கு ஒரு முக்கியமான விடயம், அதை விட என்னுடைய ஒரு கடமை பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயம். எனவே இந்த விடயங்களோடு தான் இந்த காணொளி ஒரு சுவாரஸ்யமான விடய தலைப்புகளோடு கதைக்க இருக்கிறேன். ஏழுமானவர் இந்த காணொளிகளை இளையவர்களோடு பகிர்ந்து எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் என்று வையுங்கோவன், ஒரு உத்வேகப்படுத்தலுக்காக இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. ஒரு அற்புதமான விடய தலைப்பு காதல் என்ற விடயத்துக்குள்ளே போவோம். இந்த தலைமுறைக்கு நாங்கள் கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விடயம், காதல் என்றால் என்னென்று முதல் வரவிலக்கணம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏனென்று சொன்னால் நான் அந்த காணொலியிலையும் சொல்லியிருப்பேன், இப்போ வந்து லவ் என்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை விட பெஸ்டி க்ரஷ் சிச்சுவேஷன்ஷிப் இப்படியான விடயங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் படிக்கிற காலத்தில் 90s கிட்ஸ் படிக்கிற காலத்தில் காதல்ன்றது அது ஒரு விஷயம்தான். தெரிஞ்சோ தெரியாமலோ பாடசாலை பருவத்தில் ஒரு காதல் ஒன்று இருக்கும், அது சில பேருக்கு நிறைவேறும். 100க்கு 99% மக்களுக்கு நிறைவேறாது, ஒரு வீதம் எங்கேயாவது நிறைவேறி கல்யாணம் காண முடியும். இது பல்கலைக்கழகம் இப்படி எல்லா விடயத்துக்கும் பொருந்தும். அந்த காதலியை கரம் பிடிக்காமல் சேராமல் இருக்கலன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் கல்யாணம் செய்யாமல் கூட இப்போ இருக்கணும். இப்போ எங்களோட பிரச்சனை என்னென்னா, டிக்டாக்ன்ற ஒரு செயலி, ஒரு சமூக வலைத்தளம், சைனாண்டு ஒரு ஆப். அந்த ஆப்பில் வார ஆக்களை பார்த்துட்டு நாங்கள் கவர்ந்தெழுக்கப்படுறோம், காதலிக்கிறோம், லவ் ஆகிறோம் அல்லது க்ரஷ் என்று வச்சுக்கொள்கிறோம். சரி, இது சரியோ பிள்ளையோன்ற விஷயங்களுக்கு அப்பால் காதல்ன்றது மனித உணர்வு, காமம்ன்றது உருவம் உள்ள எல்லாருக்கும் வரும். ஆணோ பெண்ணோ, ஆடோ மாடோ நாயோ எறும்போ உருவம் என்று வந்துட்டால் காமம்ன்றது வரும். எங்கள்கிட்ட பிரச்சனை அது இல்லை, இந்த காதலண்டா என்னென்று டெஃபினிஷன் தெரிய வேண்டும். நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச பாடசாலை மாணவர்களை கேட்குறது, காதலண்டா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களேன்னு நான் கேட்பேன். நிறைய பேர் சொல்கிறது அன்புன்னு சொல்கிறது. அன்பு, பரஸ்பர புரிந்துணர்வு அல்லது என்ன சொல்கிறது, ஒரு ஆள் புரிஞ்சு கொள்வது, ஒரு ஆள் அன்பு செலுத்துறேன்னு சொல்லுவேன். அப்போ நான் நக்கலாக கேட்குறது பொம்பளை பிள்ளைகளை, உங்களால் அப்படி அன்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ ஒரு 45 வயசு மாமா அல்லது ஒரு 65 வயது தாத்தா வேறு லெவலில் உங்களை அன்பு செலுத்துவார், நீங்கள வேறு காதலிப்பீங்களாண்டா சிரிப்பினம் என்ன நிறுவனம் அப்படி கேட்குறீங்க. அது என்னண்டு அவையில் என்னென்று எங்களுக்கு லவ் வரும். சரி, அப்போ என்ன அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் படியலுக்கு பண் என்ன மாதிரி அவங்க சொல்லுவாங்க, அன்பாக இருக்கிறது, ஒரு ஆள் புரிஞ்சு கொண்டு நடக்கிறது ஏன்ட்டு அவங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்னேன், அடே அப்போ ஒரு 65 வயசு 70 வயது அம்மம்மாண்டாட உங்களை வடிவாக புரிஞ்சு கொண்டு நடப்பேன், உங்களுக்கு
தேத்தனியல் ஊற்றி தருவா, சாப்பாடு செஞ்சு தருவா. அப்போ அவ லவ் பண்ணலாமே, ஏன் இளம் பிள்ளைகளில் லவ் வருது, உங்களோட வயசுல என் பிய குரூப்னு சொல்கிறது, ஒத்த வயதினரிடையில் என் லவ் வருதுன்னு நான் கேட்பேன். அப்போ அவங்க மொழியை பிதுக்கி கொண்டு இருப்பாங்க. சிம்பிள் இவ்வளவுதான். எதிர்பால் கவர்ச்சி தான் காதல். அந்த காதல்ன்ற உணர்வு வெராட்டி தான் பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் 11 வயதுண்டு இருக்குது, டீனேஜர்ஸ்ன்னு சொல்லி. இந்த டீனண்டு முடிகிற வயதுகளில் வந்து அது உண்மையாக 11 வயசுலேயே ஆரம்பித்து 19 மட்டும் அங்கே 21 எல்லாம் கதைக்கணும், அது வேறு மேட்டர். இந்த இடைவெளியிலான வயசில் வந்து இப்படியான ஃபீலிங் வெராட்டி தான் எங்களுக்கு வந்து ஏதோ ஹார்மோன் டிஸார்டர்னு நாங்கள் நினைப்போம். அப்படி அந்த உணர்வு வரையலைன்னு சொன்னால் கையெழுத்த சொல்கிறது. காதல் என்ற உணர்வை நீங்கள் பிள்ளையாக விளங்குறாக்கள் கையெழுத்துங்க, அநேகமானாக்கள் நாங்கள் நல்ல பிள்ளைகள் நினச்சி கையை உயர்த்துங்கள். சில பேர் வந்து காதல் என்ற உணர்வு வாரது இந்த வயதில் வாரது சரி என்றார்கள் கையெழுத்துங்கண்டா 1-2 உயர்த்தும் எல்லாரும் அந்த வகுப்பை பார்த்து சிரிப்பாங்க, அந்த படியனை பார்த்து சிரிப்பாங்க வகுப்பு முழுக்க. உண்மையாக வந்து அவன் தான் சரியாக சொல்லியிருக்கிறான். அந்த விஷயம் பெராட்டி தான் தவறு. இப்போ எங்களோட பிரச்சனை என்னென்னா, காதலண்டா என்னென்று நீங்கள் பெற்றாரும் பிள்ளைகளோட கதைக்க வேண்டி இருக்குது. இதை நாங்கள் ஒரு ரகசியமான பொருளாக எங்களோட சமூகத்தில் வச்சிருக்கிறதும், எங்களோட இந்திய சினிமா முக்கியமாக இதே ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாகவும் ஒரு அசாதாரணமான ஒரு விடயமாகவும் காட்டுறதால நாங்கள் சினிமாவை எல்லாத்துக்குமே வந்து முன்னுதாரணமாக எடுக்கிறதால ரோல் மாடல்னு சொல்கிறது, காதலண்டா ஒரு தீண்டத்தகாத ஒரு விஷயமாகவும் ஒரு பயப்படுற விஷயமாகவும் அது வந்துட்டால் ஏதோ எல்லாம் கிளர்ந்தெழுந்து எங்களை எல்லாம் சமூகம் எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒதுக்கி வச்சிருமன்ற மாதிரி ஒரு விஷயமாக பார்க்குறோம். காதல்ன்ற விஷயம் உண்மையாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பு தான். கல்யாணம் கட்டினா பிறகும் கூட வரும், அதான் உண்மை. ஆனால் அதை நாங்கள் எப்படி எங்களோட பேலன்ஸில் வச்சுருக்க போகிறோம், அதை எப்படி நாங்கள் முகாமித்துவம் செய்ய போகிறோம்ன்றதெல்லாம் லைஃப் இருக்குது. ஏன் நான் இதை சொல்லுறேன் என்றால், சில பிள்ளைகள் நினைக்கணும் ஒரு ஆள் என்னமே நான் லவ் பண்ணா என்னென்னு சொல்லலை, ஒரு ஆளில் மட்டும்தான் லவ் வரும். அப்படி அது நடக்காட்டி நிறைவேறாட்டி அல்லது சாத்திரத்தில் தவறாக சொல்லிட்டினமெண்டு. அநேகமாக யாழ் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது. ஒரு இடத்த தாய் வந்து அந்த பிள்ளைக்கு காதல் வயப்பட்டிருக்குது. அப்போ அந்த காதல் வயப்படுறதுக்கு பிள்ளை சாத்திரிகிட்ட சொன்னாவோ இல்லையோ தெரியாது, சாத்திரிக்கு அங்கே போக சொல்கிறார், உனக்கு முதலாவது வார லவ் வந்து உண்ட லைஃப்பில் நடக்காது, அதை நீ கட்ட மாட்டா என்று. அந்த பிள்ளை அதில் சரியான ஒரு தீவிரமான பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேக்க இவர் இப்படி சொன்னோன்னே அந்த பிள்ளை நான் அப்போ நெச்சவனை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் தற்கொலை செய்துட்டான். பிரச்சனை என்னென்னா, எங்கள்கிட்ட இருக்கிற மித்ஸ் நாங்கள் இதை ஒரு இப்படியே ரகசியமான விஷயமாக வச்சோம்டா இந்த பிள்ளைகள் வந்து இப்படியான ஏனண்டா இப்போ வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியால் டிக்டாக், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ன்ற ஒரு உலகத்துக்கு பெற்றாருக்கு தெரியாத ஒரு விடயத்துக்கு பிள்ளைகளை கொண்டு விட்டாச்சு. அப்போ அவர்கள் என்ன செய்யணும், என்ன மாதிரி இதை பெற்றார் அணுக வேணும் என்று சொல்லிட்டு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பெற்றாருமே நீங்கள் காதல் என்றா என்னென்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. காதல் என்றாங்க ஒன்று புதினமான விஷயம் இல்லை. உண்மையாக வந்து அது ஒரு எதிர்பால் கவர்ச்சியால் தான் வாரது. இப்போ ஆணுக்கும் பொதுவாக வாரதில்லை, எங்களோட சமூகத்தில் பெண்ணுக்கும் வாரதில்லை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் வாரது. அது ஒத்த வயதினிடையில் அவர்களுடைய அங்கங்கள் அவைன்ற தோற்றங்கள் மீதான கவர்ச்சியால் தான் இந்த பிரச்சனை வாரது. இப்போ என்ன பிரச்சனை என்றால், ஆனால் உண்மையான காதல் என்றால் என்னென்று நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் அப்படி அதை சொல்லிக் கொடுக்காதால தான் அவர்கள் இதை ரகசியமாக அறிந்து கொண்ட மூட நம்பிக்கைகளில் அவர்கள் வந்து பிரச்சனைக்குள்ளே போகிறார்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, அநேகமான ஆட்கள் இந்த விடயங்களை தெரிஞ்சு கொள்வது பியர் குரூப் நண்பர்கள் வட்டத்துக்குள்ளாலையும் அல்லது என்ன சொல்கிறது அதையும் தாண்டின எங்களை விட வயசு கூடினாக்கள் இருப்பாங்க. இப்போ படியல் செட்டுன்னா நாங்கள் ஒரு கேங்காக திரியக்க எங்களை விட வயது கூடினாக்கள் அல்லது விளையாட்டு மைதானங்கள் அப்படியான இடங்களில் நாங்கள் இந்த விடயங்களை அறிஞ்சு கொள்வோம். ஆனால் பெண்களை பொறுத்தவரையில் வீட்டில் அவைண்ட அம்மம்மா அதே மாதிரி இப்போ நண்பிகளை ஃபாலோ பண்ணுவினோம். முந்தி காலத்தாக்கள் அவைண்ட அம்மம்மா அவை சொல்கிறதுன்றது என்ன விடயம் என்றால், இப்போ டிக்டாக்கில் ஒரு ஆளை பார்த்தோன்னு அந்த விடயத்தின் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு அறிய வேண்டிய ஆள்கிட்ட அறியாமல் ஒரு தவறான ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நாங்கள் அறிகிறோம். அதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே சொல்லிக் கொடுங்க, டீனேஜில் லவ் பண்ணுறது வெராட்டி தான் பிரச்சனை, வர வேணும். ஆனால் அது எப்படி ஆரோக்கியமாக நாங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது என்றதை சொல்லிக் கொடுக்க வேணும். இப்போ உதாரணமாக சொன்னால், காதல் என்றால் என்னென்று சரியான விளக்கணம் என்னென்றால், அவருக்காக முற்றுவதையும் இழத்தல். அதாவது முற்றுவதாக இழத்தேன்னா நாங்கள் போய் ஏதாவது செய்கிறதில்லை, எங்களை நாங்களே அழிக்கிறதில்லை. அதாவது அந்த எதிர காதலிக்கிற ஆள், நாங்கள் காதலிக்கிற ஆள் அல்லது பொருளுக்காக நாங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துறது தான் காதல். இதை சொல்லிக் கொடுக்க வேணும். இதுதான் இந்த வீடியோட முக்கியமான பாயிண்ட். காதலண்டா என்னென்றா அங்கேருந்து ஒன்றுமே எதிர்பார்க்கக்கூடாது. அதுன்ற மேக்சிமம் என்னென்றா, இப்போ எனக்கு ஒரு பிள்ளையில் காதல் வருதுண்டா அந்த பிள்ளை என்ன காதலிக்க வேணுமென்று கூட நான் எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் உண்மையான காதல், அதுதான் மேக்சிமம். ஆனால் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா எல்லாரும் அப்படியே லவ் பண்ணுறோம்,
இல்லை ஏதாவது ஒரு டீல், நீ என்னோட அங்கே சுத்த வரணும், இங்கே சுத்த வரணும், அதில் மேக்ஸிமங்கள் எங்கெங்கெல்லாம் போய் எவ்வளவோ தவறான முடிவுகளுக்கெல்லாம் போகுது. ஒரு டீல் எல்லாமே அப்படி செய்ய வேணும், இப்படி செய்ய வேணும், எனக்கு மோட்டர் சைக்கிள் எடுத்து தர வேணும், அதுன்ற ஒரு விளைவுகள் தான் இந்த மாதிரி. அப்போ காதலண்டா என்னண்டு பாடசாலையிலேயும் அதே மாதிரி நாங்கள் சமூகத்திலேயும் சமூகமற்ற அமைப்புகள்லேயும் கதைக்க தவறினன்ற விளைவு தான் பிள்ளைகளுக்கு உண்மையான காதலண்டா என்னென்னு தெரியலை. உண்மையாக இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேணும், முதலாவது வார காதல் சக்ஸஸ் ஆகுமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட். முதலாவது காதல் கட்டாயம் ஒரு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு மேக்ஸிமம் 10 வந்துடும். அதுக்கு பிறகு பெராட்டி அவைக்கு ஏதோ ஹோர்மோன் பிரச்சனை தான் 10-11 ஒரு விருப்பம் ஒன்று இருக்கும். ஆனால் அதை எப்படி நாங்கள் அங்கே வெளிப்படுத்துகிறோம் என்ற விடயத்தில் இருக்குது. நான் சொல்ல வாரது, இந்த விஷயம் வரைக்குள்ள, இந்த முதலாவது காதல் வரைக்குள்ள ஒவ்வொரு பெற்றார் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இது ஒரு சாதாரண இயல்பு. நீங்கள் இப்படியே நட்பு ரீதியாக பழகலாம். ஆனால் இப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக எல்லாருலேயுமே பெற்றாரில் தங்கி இருக்கிறீங்கள். இது திருமணங்கான டைவர்ட் ஆகிறதுன்றது பெர்சன்டேஜில் சரியான குறைவு. மற்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பாடசாலை என்ற வட்டத்துக்குள்ளே அந்த அழகான நபர் அல்லது கவர்ச்சியான நபரில் தான் வரும். இப்போ எங்களோட லைஃப் பாடசாலையோட முடியுதோண்டா இல்லை, பாடசாலைக்கு வெளியில் போய்க்க எங்களோட கிராமம் காண வரும், வேலைக்கு போய்க்க இன்னொரு வட்டம், பிறகு மாவட்டம், இலங்கை, உலகம் என்று சொல்லி அப்படியே வேறு வேறு வட்டங்கள் போய்க்க அது ஒவ்வொரு ஆள்லேயும் மாறும். அதான் உண்மை. இப்போ உதாரணமாக 11 வயதில் வார காதல் பல்கலைக்கழகத்தில் போய் இன்னொரு ஆளில் வரும். இதை சரியாக மேனேஜ் பண்ண தெரிஞ்ச கம்யூனிட்டி எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய சகோதரினம் சிங்களவர்கள். நான் ஏன் இதை சொல்லுறேன் என்றால், பல்கலைக்கழகத்தில் கூட சிங்கள மாணவியர்கள் ஒவ்வொரு இயருக்கு ஒவ்வொரு ஆளை லவ் பண்ணுவினோம். அப்போ எங்கள் தரவழி என்றால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்துருவோம். நீ என் லைஃப்பில் விளையாடிட்டா, குளறுபடி விட்டுட்டே, அப்படி இப்படின்னு சொல்லி. சிங்களாக்களை பார்த்தீங்கன்னா அவங்க முதல் தரம் லவ் பண்ணின பிள்ளை அடுத்த வருஷம் இன்னொரு ஆளோட காய்ச்சி கொண்டிருக்கும். ஆனால் இவன் இங்கால வேறு ஒரு ஆளோட காய்ச்சி கொண்டிருப்பான். ரெண்டு பேரும் எந்த விதமான பழிவேண்டலும் செய்ய மாட்டினோம், ரகசியமாக வீடியோ எடுத்து த்ரெட் பண்ணவும் மாட்டினோம். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்டா, மேக்ஸிமம் அதுன்ற லைஃபையும் கெடுத்து அதுன்ற குடும்பத்தையும் எடுத்து எல்லாத்த லைஃபையும் கெடுத்து விடுவோம். இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் சகோதர இனத்திட்ட இந்த விஷயத்தில் படிக்க வேண்டி கிடக்கு என்னென்றால், அவர்கள் காதல் என்ற விஷயத்தை வடிவாக இந்த என்ன சொல்கிறது, இந்த உயிர்ப்பு என்று என்ன சொல்கிறது, இயற்கையில் என்னென்ன விஷயம் இயல்பாக வருதோ அதை அப்படியே விட்டு குடும்ப வாழ்க்கை என்ற விஷயத்துக்கு வரைக்க அவர்கள் நல்ல ஒரு பெற்றோராக இருக்கிறார்கள். பிள்ளைகளை பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், சிங்கள அம்மா அப்பா ஒரு வித்தியாசமான டெடிக்கேஷனில் இருப்பினும், எங்களோட அம்மா அப்பா நான் குறைவேன்னு சொல்லலை, எங்களோட அம்மா அப்பா அந்த கோபங்கள் அதே மாதிரி வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள், ஒரு இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் பொதுவாக பெற்றார் என்ற ரீதியில் வரைக்கும் சிங்கள மக்களுக்கு கூட. ஆனால் அவன் லவ் பண்ணுற காலத்தில் வடிவாகவே லவ் பண்ணுவான். என்ற பிரச்சனை என்னென்னு சொன்னால், டிக்டாக்கில் ஒரு ஆள் வாரார் என்று சொன்னால் காதலண்டா என்னென்னு சொல்லிட்டேன், அவருக்காக முற்றுவதையும் இழத்தல், ஒரு டீலுமே இல்லை. அதுதான் உண்மையான காதல். ஆனால் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தானே, நீ இன்ன தந்தா இன்னது அப்படித்தான் லவ் பண்ணுறது. விஷயம் என்னென்னா, டிக்டாக்கில் ஒரு ஆள் வாராருண்டா அவரை சொல்கிறது க்ரஷ் என்று சொல்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் க்ரஷ்ஷாக வச்சுருக்கலாம். இப்போ ஒரு பொருள் மீது எனக்கு ஆசை வருது, ஒரு நடிகை, சினிமா நடிகை மீது ஆசை வருதுன்றா அவரை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அவரை நான் க்ரஷ் நினைக்கலாம். இப்போ ஒரு சினிமா நடிகையை பார்த்து இவ அழகாக இருக்கிறான்னு சொன்னால் அவர் க்ரஷ்ன்னு வைக்கலாம். இதை தவிர பியர் குரூப்புகளில் நட்பு ரீதியாக பழகுறார்கள் இருப்பினும் நிறைய பேர் இப்போ பாடசாலை காலத்திலேயே நட்பு ரீதியாக பழகுறார்கள் இருப்பினும் அவை உண்மையாக நண்பர்கள் தான். ஆனால் எங்களோட சொசைட்டியில் உள்ள இஷ்யூ என்னன்னு சொன்னால், இது சம்மந்தமாக அரசாங்கம் நாங்கள் படிக்கிற காலத்திலேயே 9ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தோம்னா அப்பேக்கு மலரும் யௌவனம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு பாடசாலைகளுக்கு எல்லாருமே விநியோகித்தது. ஆனால் எங்களோட சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, எங்களோட சூழலில் இதை துணிஞ்சு கதைச்சா அந்த ஆசிரியரை அவப்பெயர் ஏற்படுத்தி விடுமோ இந்த சமூகம், அல்லது அவர் இதை கதைச்சா அவற்றை தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி நடந்துடுமோ, அல்லது அவர் இதை பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லுறது, சொந்தக்கார பிள்ளைகள் தான் கூட படிக்கும், கூட முந்தி கிராமத்தில் அந்த கிராம ஆசிரியர்கள் அந்த கிராம பிள்ளைகள், அப்போ இதை சொசைட்டியில் எப்படி சொல்கிறது, அவற்றை தனிப்பட்ட வாழ்க்கையை இதை பாதிக்குமான்ற ரீதியில் நிறைய பேர் இதை சொல்லி கொடுக்காமல் விட்டதால் இப்படியே காலம் நகர்ந்து கொண்டிருக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் எங்களுக்கு முன்னால் சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய ஒரு கல் எங்களுக்கு முன்னால் விழுகுது. தெரிஞ்சோ தெரியாமலோ பிள்ளைகள் ஃபோனுக்குள்ளே போக வேண்டிய கட்டாயம் கோவிட்டுக்கு பிறகு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களோட பிள்ளை தானே, எங்கள்கிட்ட வளர்ந்த பிள்ளை, நாங்கள் சாப்பிட கொடுத்த பிள்ளை, சின்னலேருந்து பார்க்குறோம்டா அவர்கள் இரகசியமாக என்னென்ன செய்கிறார்கள் என்று சொல்லி கண்காணிக்க முடியாதுன்ற ஒரு விளைவு தான் இப்படியான சமூக ஊடகங்களுக்குள்ளே போயிட்டு காதல் வயப்படுறது. அடுத்து என்ன ஒரு பிரச்சனை, இந்த பிள்ளைகள் நினைக்கினம் அந்த காதல் வயப்படுறன்றதை கட்டாயம் திருமணக்கான கன்வெர்ட் பண்ணி விட வேணுமென்றது.
என்னென்னு சொல்கிறது, இது பல கவிஞர்களும் பல விளக்கங்களும் பல பேர் கொடுத்திருக்கணும் இதுக்கு என்ன மாதிரின்னு சொன்னால் அதை அப்படியே அனுபவித்து இயல்பாகவே விட்டுற வேணும்னு சொல்லி நாங்கள் தான் பிணைஞ்சு புளிஞ்சு அப்படியே கல்யாணங்கான டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறோம். சிங்கள சொசைட்டி அப்படி செய்கிறதில்ல. விஷயம் என்னென்னா ஏன்னுண்டா அந்த எனக்கு ஒரு ஆள் இல்லை காதல் வந்துட்டுதுண்டா அவரை திருமணங்கான கன்வெர்ட் பண்ண வேணும், அவர் தான் என்னுடைய வாழ்க்கை துணை என்று நினைக்கிறதால தான் நாங்கள் இந்த கிரைம்களுக்கு போகிறோம். இப்படியான சரியோ அப்படியோ நான் அவனை தான் கட்ட போகிறேன், எனக்கு பிடிச்சவனுக்கு நான் இதை வேண்டி கொடுப்பேன், என்னோட பொருளாதார வசதி இல்லைன்றோடனே நாங்கள் அதை வேறு விதமாக களவோ அல்லது இன்னும் எடுத்து அதை கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கட்டாயம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு காதல் வாரது இயல்பு தான். முக்கியமாக பெண் பிள்ளைகளோட அம்மா நட்பு ரீதியாக பழக வேண்டும். அதை விட முக்கியமாக இந்த விஷயங்கள் நார்மலாக சமூகத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான். முந்தைய நாட்கள் ஒன்றும் இதுகள் ஒன்றும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் இருக்கையில் எல்லாருக்கும் எல்லாம் அந்தந்த வயதில் வந்தது தான். ஆனால் அதாவது அவர்கள் அப்படியே கடந்து விட்டு இப்போ தங்களோட வாழ்க்கைக்கு வந்துட்டார்கள் என்று விளங்கப்படுத்த வேணும். என்னும் ஒரு விஷயம், கட்டாயம் ஒருவர் மீது தான் காதல் வராதுன்ற உண்மையை சொல்லிக் கொடுத்தால் எந்த பிள்ளையும் தற்கொலை செய்ய போகாது. அது வேலை செய்கிற இடத்த ஒரு ஆள் எஃப்ஐஆர் வரும், அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களில் போக்குவரத்து செய்யக்க வரும். ஆனால் அவையக்கு பின்னால் தெரிஞ்சு அவைன்ற நம்பரை தாண்டு தெரிகிறதும் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் திருமணம் செய்த அப்புறம் அப்படி போகிறதும் எங்களோட சொசைட்டியிலே ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயமும் அல்ல. ஏன்னு சொன்னால் அது விவாகரத்துன்ற சொல்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு அடிப்படையான காரணமாக அது வரும். எங்களோட சொசைட்டியில் பொதுவாக அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு வராது கட்டுப்படுத்தலாம் என்றெல்லாம் பொய் சொல்லக்கூடாது பிள்ளைகளுக்கு. அப்படி பொய் சொல்கிறதால தான் அப்படி வந்தாலும் அதை சொசைட்டி பெருசாக எடுத்தோன்னே அவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறார்கள். அது வாரது இயல்பு. எத்தனையோ பேர் இப்படி எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற அந்த உதாரணங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தான் இந்த பிரச்சனை. ஏன்னு சொன்னால் எங்களோட சமூகத்துக்கு இப்போ ஒரு பெரிய த்ரெட்னாக இருக்கிறது 2K கிட்ஸ்ன்னு சொல்லப்படுகிற 2000க்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ஜெனரேஷன் கேப் தலைமுறை இடைவெளி என்று ஒன்று வரும். உதாரணமாக நான் இப்போ சொல்கிறேன்டா, என்னுடைய அப்பா காதலன்ற விஷயத்தை பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் இடையில் சரியான வித்தியாசம். நான் பார்க்குறதுக்கும் என்னுடைய பிள்ளை எதிர்காலத்தில் பார்க்க போகிறதுக்கும் வித்தியாசம். இது காதல்ன்ற விஷயம் மட்டும் இல்லை, பிள்ளைகளை வளர்க்குறதுலேருந்து படிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இந்த ஜெனரேஷன் கேப்ன்ற விடையும் கட்டாயம் அது மாற்றவே முடியாது. அது ஒவ்வொரு தலைமுறை, இப்போ நான் மாட்டு வண்டியில் தான் போக போகிறேன் அல்லது இப்போ நான் பெரிய வீடியோ கேமரா கொண்டு வந்து வச்சுட்டு தான் இப்படி கதைக்க போகணுன்னு சொல்லிடலாம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு விஷயம் மாறிடும். அதால் காதலன்ற விஷயத்தின் டிரான்ஸ்ஃபோர்மேஷனையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த க்ரஸ் பெஸ்டி எல்லாம் எங்களோட சமூகத்தில் இல்லை. பிள்ளை பிறகு கல்யாணம் பேசிக்க இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ விசாரிக்க இப்படி பிரச்சனைகள் இருந்தது, அந்த படி என்னோட ஃப்ரெண்டாக பழகினது என்ற சொன்னாலும் எங்களோட பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்க மனநிலையில் இல்லை. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக ஆண் பிள்ளைகளை தாய்மார்கள் சிலர் தவறாக வழி நடத்தினோம். எப்படின்னு சொன்னால், உன்னால் வருமானம் பெறும், சரியோ வழியோ நீ ஆம்பளை பிள்ளை தானே, அது சின்னல்லையே வீட்டிலேயே சாப்பாடு கொடுக்கே படியனுக்குன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைக்கிறது வளமை. உண்மையாக உயிரியல் அடிப்படையில் பொம்பளை பிள்ளைக்கு தான் கூட சாப்பாடு கொடுக்கணும், அதுவும் சாமத்தியப்பட்ட அப்புறம் சின்னல்லேருந்தே கொடுக்கணும். ஆனால் எங்களோட சமூகத்தில் இந்த ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் என்று பாலியல் ரீதியான வன்முறைகள், அதாவது பால் ரீதியான வன்முறைகள் சின்னல்லேருந்து தொடங்கிடும். ஆம்பளை பிள்ளைக்கு தான் கூட சாப்பாடு, அவருக்கு தான் முன்னுரிமை, அவன் தான் எனக்கு கொல்லி வைக்கிற பிள்ளை, இப்படி கர்ம காரணங்கள் எல்லாம் சொல்லி பிரிச்சிடுவான். அதை விட முக்கியமாக அவன் படியன் தானே, அவன் எங்கேயும் போய் வரலாம், நீ பொம்பளை பிள்ளை என்று இல்லாமல் அவரும் செய்தா பிள்ளை தான், இன்னொரு வாழ்க்கையை பாழாக்கக்கூடாது, இன்னொரு பிள்ளைகிட்ட காசு வேண்டக்கூடா என்றதை சொல்லி வளர்த்தா தான் இந்த குற்றங்கள் குறையும் என்றது என்னுடைய ஒரு விழிப்புணர்வு கருத்தாக இருந்தது. நிறைய பேர் கேட்டிருந்தவே இந்த காதலண்டா என்ன, இது வேறு யாக்கல்ல வருமா, அல்லது பிள்ளைகளை எப்படி இதில் வளர்க்க என்னென்ன கைட்லைனை கொடுக்கலாம் என்று சொல்லி கேட்டிருந்தவை. அப்போ ஒரு அருமையான காணொலியாக நான் இதை தயாரித்து வழங்கணும்னு நினச்சி எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸுகளை சொல்லியிருக்கிறேன். இந்த விடயத்தை கையாளுறதுக்கு உங்களுடைய வளர்முக நாடுகளில் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணினோம்ன்ற கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நான் சொன்னதில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க, நல்ல விஷயம் இருந்தால் கீழே உங்களுடைய கருத்துக்களையும் அதை பதிவாக பாராட்டாக போடுங்க. இவ்வளவு தான். ஏனென்றால் நாங்கள் 2K கிட்ஸ் என்ற ஒரு விஷயத்தில் நிறைய சவால்களை எதிர்நோக்க போகிறோம்ன்றது உண்மை. ஏனென்றால் எல்லோரும் அந்த நேரம் கைவிட்டுட்டோம். பார்த்துக்கலாம், ஏதோ செய்யலாம் தானே. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். தமிழ் லெந்தர் என்ற இந்த யூடியூப் சேனலை சமூக நோக்கம்ங்கிறது நிறைய விஷயங்களை நான் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியையும் லைக் செய்து உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் போட்டுட்டு நல்லா இருந்தால் உங்களோட நட்பு வட்டத்துக்கும் பகிர்ந்து விடுங்கன்னு கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.